உலகமே வியக்கிற வகையில சீனா இன்னைக்கு ஒரு ராணுவ அணிவகுப்பு செஞ்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுபொருளாக இருக்கு. இந்த மிலிட்டரி பரேடுக்கு பிறகு உண்மையான வேர்ல்டு பவர் யாரு அப்படிங்கிற கேள்வியும் சர்வதேச அரங்கில் எழுந்திருக்கு. காரணம், சைனா டிஸ்பிளே பண்ண ஆயுதங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் பாஞ்சு போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள், நம்ம காத்துல பறக்கக்கூடிய ட்ரோன்களை தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். நீருக்கடியில போகக்கூடிய ட்ரோன்களை அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, வார்ஃபீல்ட்ல உளவு பார்க்கறதுக்கும் தாக்குதல் நடத்துறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ரோபோ டாக்ஸ் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ட்ரோன்ஸ் எல்லாம் நிமிஷத்துல சுட்டி வீழ்த்திரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏகப்பட்ட ஹைடெக்கான ஆயுதங்கள், இதுவரைக்கும் உலகம் பார்த்திராத ஆயுதங்களை இன்னைக்கு சைனா அங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த மிலிட்டரி பரேடை சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஏன் நடத்தினாரு, இதன் மூலம் அமெரிக்காவுக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால், நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. இந்த மிலிட்டரி பரேடை சீனா ஏன் நடத்தினாங்க அப்படிங்கிற அந்த காரணத்துக்கு முதல்ல வருவோம். 1945 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு. எப்படி முடிவுக்கு வந்துச்சு? ஜப்பான் தங்களுடைய சரண்டரை செப்டம்பர் 2 ஒத்துக்கிட்டாங்க. நாங்க சரண்டர் பண்ணிடுறோம், இதுக்கு மேல இந்த போரை தொடர நாங்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ல ஜப்பான் சீனாவுக்கு எதிராகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த போர் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத சீனாவும் தங்களுக்கு கிடைச்ச வெற்றியாகவும் பாக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த அந்த 80ஆம் ஆண்டை இன்னைக்கு சீனா கொண்டாடி இருக்காங்க. அதுலதான் இந்த மிலிட்டரி பரேடும் நடத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை அவ்வளவு சாதாரணமாக சீனா நடத்திரல, மிகப்பெரிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. டியான்மன் அப்படின்னு சொல்லப்படுற சென்ட்ரல் ஸ்கொயர்ல தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50,000 பார்வையாளர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 25 நாடுகளினுடைய தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. அதுல முக்கியமாக கவனிக்கப்பட்டது ரஷ்ய அதிபர் புட்டினும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் தான். இவங்க 2 பேரும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட கைகோர்த்து நடந்து போறது இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய செய்தியாகி இருக்கு. காரணம், 3 கம்யூனிஸ்ட் நாடுகளும் சேர்ந்து நடந்து போறது அவங்களுடைய ஒற்றுமையை, அவங்களுடைய வலிமையை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கவனிக்கிறாங்க. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வடகொரியால இருந்து ட்ரெயின் மூலமாகவே சீனாவுக்கு வந்திருக்காரு. அவருடைய ட்ரெயின் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். அதுல ஏகப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு, மீட்டிங் ஹால்ஸ் இருக்கு, சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் அளவுக்கு மிகப்பெரிய வசதிகளோட அந்த ட்ரெயின் உருவாக்கப்பட்டிருக்கு. இவருடைய பயணத்துக்காக மட்டுமே. அந்த பயணத்தின் மூலமாக தான் அவர் சைனாக்கு வராரு. பொதுவாக அவர் பாதுகாப்பு கருதி விமானங்கள் பயன்படுத்துறது கிடையாது அப்படிங்கிற தகவலும் இருக்கு. அவர் தன்னுடைய மகளான யூஏவோட சைனாவுக்கு வந்திருக்காரு. கிம் ஜாங் உன்னுக்கு பிறகு அவங்க தான் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ தன்னுடைய மகளோட கிம் ஜாங் உன் சைனாவுக்கு வந்தது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. அது போக 66 ஆண்டுகள்ல சீனா நடத்துற ஒரு மிலிட்டரி பரேட்ல வடகொரியாவை சேர்ந்த ஒரு அதிபர் பங்கேற்கிறது இதுதான் முதல் முறைன்னு சொல்றாங்க. இவங்களை தாண்டி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், அவர் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கூட்டத்துக்காக சைனாவுக்கு போயிருந்தாரு. அங்கேயே தங்கிட்டு இந்த நிகழ்ச்சியும் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. ஈரானுடைய அதிபர், வியட்நாம், மலேசியா, ஸ்லோவாக்கியா, செர்பியா, மங்கோலியா, நேபாள், மியான்மர், இப்படி பல்வேறு நாடுகளினுடைய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. 2ஆம் உலக போர்ல சீனாவினுடைய ராணுவத்தின் சார்பாக போரிட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க வாழ்த்தும் தெரிவிச்சாங்க. பிரதமர் மோடி 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கூட்டத்துக்காக சைனாக்கு போயிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றாரு. ஆனா அவருக்கு இந்த மிலிட்டரி பரேட்ல பங்கேற்கிறதுக்கான அழைப்பை சீனா விடுக்கல. அதனால அவர் இந்தியா திரும்பிட்டாரு. சரி, இந்த மிலிட்டரி பரேடினுடைய முக்கியமான விஷயம், அதாவது மாடர்னான வெப்பன்ஸை சைனா டிஸ்பிளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன மாதிரியான ஆயுதங்களை அவங்க டிஸ்பிளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். முதல்ல ஏவுகணைகளை பார்ப்போம். நிலம், காற்று, நீர், இந்த 3 தளங்கள்ல இருந்தும் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏவுறதுக்கான அந்த ஏவுகணைகளை இங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதை தான் நியூக்ளியர் வார்ஹெட் ட்ரையாட் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக நிலத்திலிருந்து ஏவக்கூடிய டாங்ஃபங் 31, டாங்ஃபங் 61 அப்படிங்கிற அந்த ஏவுகணைகள், காற்றிலிருந்து ஏவக்கூடிய ஜிங்லி 1 அப்படிங்கிற ஏவுகணை, நீர் அதாவது கப்பல்கள்ல இருந்து ஏவக்கூடிய ஜுலாங் 3 அப்படிங்கிற அந்த முக்கியமான ஏவுகணையிலும் இதுல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்றாங்க. குறைந்தது 5,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதெல்லாம் பாஞ்சு தாக்கக்கூடிய திறன் கொண்டவை. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாங்ஃபங் 5C. இதுதான் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு உலகம் முழுக்க வியப்பாக பார்க்கப்பட்ட விஷயம். ஏன்னா இது பறந்து தாக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க.
சுருக்கமா சொல்ல போனோம்னா சைனாவில இருந்து உலகம் முழுக்க எந்த பகுதியில வேணாலும் இந்த ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டாங்ஃபெங் 5C ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் 2 சிறப்புகள் இருக்கு. ஒன்னு, இதுல லிக்விட் ஃபியூல் பயன்படுத்தப்படுது. இன்னொன்னு மல்டி வார்ஹெட், அதாவது ஒரே இலக்கு மேல 2-3 குண்டுகளை ஏவுறதுக்கான திறனும் இந்த ஏவுகணைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் 13,000 கிலோமீட்டர் அளவுக்கு பாஞ்சு தாக்கக்கூடிய ஏவுகணை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதையும் மிஞ்சி 20,000 கிலோமீட்டர் அளவுக்கு நாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சைனா இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற கண்டெம்பரரி வார்ஸ்ல 5,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் அளவிலான தூரத்துக்கு பாஞ்சு தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இதுவரைக்கும் நேரடியாக பயன்படுத்தப்பட்டது கிடையாது. எல்லாமே சோதனை முயற்சியில தான் இருக்கு. சமீபத்தில் இஸ்ரேல் மேல ஈரான் நடத்தின தாக்குதல் கூட 1000-1500 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும் தான் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லா நாடுகளும் அதுல தீவிரமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பா சீனா அதுல மிக உச்சத்தை எட்டியிருக்காங்க. அடுத்ததான் Yingji-19, Yingji-17, Yingji-20 அப்படின்னு சொல்லப்படுற ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இதெல்லாம் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு, கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த மிசைல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது போக பல்வேறு ஏவுகணைகளை இதுல லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மாடர்ன் வார்ஃபேர் எல்லாமே ராணுவ துருப்புகள் பயன்படுத்தப்படாம, எல்லையை கடக்காம இருந்த இடத்துல இருந்தே வான்வெளி மூலமாக தாக்குதல் நடத்துறது தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில ட்ரோன்ஸ்லயும் பல்வேறு வகையிலான ட்ரோன்ஸ்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சீனா. குறிப்பா நம்ம இது வரைக்கும் காற்றுல போகிற ட்ரோன்களை மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஆனால் சீனா கடலுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தவும் உளவு பார்க்கவும் தேவையான ஒரு ட்ரோனையும் உருவாக்கி இருக்காங்க. ஸோ அதையும் இதுல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது போக ஆள் இல்லாத ஹெலிகாப்டர்களையும் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மனிதர்கள் இருக்கணும் அவசியமே கிடையாது. ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா அந்த ஹெலிகாப்டர் மூலமாகவே தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அந்த கேப்பபிலிட்டி அந்த ஹெலிகாப்டர்ஸுக்கு இருக்கு. இந்த பரேட்ல முக்கியமாக கவனிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டம், லேசர் வெப்பன்ஸ் கூட இதை சொல்றாங்க. சீனாவினுடைய ட்ரோன்ஸ்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா எதிரி நாடுகளினுடைய ட்ரோன்ஸ்கள் சீனாக்குள்ள வந்துச்சுன்னா அப்போ அதை எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதையும் யோசிச்சு சீனா ஒரு லேசர் வெப்பனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேசர்களை வச்சு எதிரி நாடுகளினுடைய ட்ரோன்களை செகண்ட்ஸுக்குள்ள வீழ்த்துறதுக்கான அந்த கேப்பபிலிட்டியை உருவாக்கி இருக்காங்க சீனா. இதுவுமே இன்னைக்கு வியப்பாக பார்க்கப்பட்டுச்சு. இது போக ஏராளமான ஏவுகணை வகைகள், நீர்மூழ்கி கப்பல்கள், மைண்ட் லேயிங் சிஸ்டம் சொல்லப்படுற அந்த கன்னி வெடிகள் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துறது, ரோபோட்டிக் டாக், இந்த டாக் மூலமாக ஃபீல்டு வார் நடக்கும் இல்லையா, எல்லை தாண்டி நடக்கும் இல்லையா, அந்த போர்கள்ல உளவு பார்க்கறதுக்கும் சின்ன சின்ன தாக்குதல் நடத்துறதுக்குமான ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த நாயோட சேர்ந்து அட்டாக் பண்றதுக்கான குட்டி டேங்க் சிஸ்டமும் அதோட வருது. ஸோ இது எல்லாமே அதுல டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. சரி, இவ்வளவு ஆயுதங்களை டிஸ்பிளே பண்றது மூலமாக சைனா உலகத்துக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு வருவோம். உலகத்துக்குன்னு சொல்லும் போது குறிப்பா அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தான் இதுல மிகப்பெரிய செய்தி அடங்கியிருக்கு. ஏன்னா அவங்க தான் அமெரிக்காவோட பெரிய அளவுல கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நண்பர்களாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சீனா சொல்ல வர மெசேஜ், எங்களுடைய ஆயுத பவர் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறத விட மிக பெருசு. அதனால உங்களுக்கு மட்டும்தான் ஆயுத பவர் இருக்குன்னு நினைக்காதீங்க, எங்ககிட்டயும் ஆயுத பவர் இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி முன்னாடி அமெரிக்கா மட்டும்தான் உலகை ஆளணும், இல்ல ஐரோப்பியா மட்டும்தான் உலகை ஆளணும் அப்படிங்கிற காலம் எல்லாம் மாறி போச்சு. இது மல்டிபோலார் வேர்ல்டு. உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலுமே பவர் ஹவுசஸ் இருக்காங்க. நாங்களும் அதுல பவராக தான் இருக்கும். அதனால முன்னாடி மாதிரி ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல எல்லா நாடுகளும் டீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை அமெரிக்காவுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சீனாவுக்கு எதிராக இல்ல சீனாவுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராக எந்த மாதிரியான தாக்குதல்களை நீங்க தொடுக்க தயாரானாலும் அதை சீனா எதிர்கொள்றதுக்கு மிக தயாராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டிஸ்பிளேவை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரஷ்யா, சீனா, வடகொரியா இந்த 3 நாடுகளும் 3 கம்யூனிஸ்ட் நாடுகளும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக வலிமையாக ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் உலகத்துக்கு ஒரு மெசேஜாக சொல்றாங்க. இந்த 3 நாடுகளுக்கும் எதிராகவும் தான் அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சைனா இன்னொரு மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா கிழக்கு சைனா கடல் பகுதி, தெற்கு சைனா கடல் பகுதியில சைனாவினுடைய ஆதிக்கம் தான் இனி அதிகமாக இருக்கும். வேற எந்த நாடுகளும் உள்ள வந்தாங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தைவான் தங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி சைனா கிளைம் பண்ணுது. ஆனா தைவான் நாங்க சைனாவோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தனியா இருக்காங்க. அந்த இடத்துல தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்காங்க. தெற்கு சைனா கடல் பகுதியிலையும் அங்க இருக்கிற நாடுகளோட பிரச்சனை இருக்கு. அதுக்கு பேக்கப் ஆகவும் தங்களுடைய கடற்படையை அமெரிக்கா அந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கிழக்காசிய கடல் பகுதியில அமெரிக்க ஆதிக்கத்துக்கு எதிராகவும் சீனா இந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். ஒரு வகையில பார்த்தா இந்தியாவுக்குமே இது ஒரு வார்னிங் மெசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எல்லை பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உறவு கொஞ்சம் சுமூகமாக மாறிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட பவர் இருக்கிற ஒரு நாடோட நீங்க மோதிரத்துக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு மெசேஜை சீனா சொல்றதாகவும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் பாக்குறாங்க. இன்னொரு ஆங்கிள்லயும் சைனாவுடைய இந்த மெசேஜை நம்ம டீகோட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா இப்ப எப்படி பல்வேறு நாடுகளுக்கு நிதி உதவி பண்றாங்க, ராணுவ உதவி பண்றாங்க, ஆயுத உதவி பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சைனாவும் நாங்க அந்த மாதிரி உதவி பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம்.
அமெரிக்கா மட்டும்தான் உங்களுக்கு உதவணும்னு கிடையாது, அமெரிக்கா கொடுத்தாதான் பாதுகாப்புன்னு கிடையாது, நாங்களும் அமைதிக்காக பாதுகாப்புக்காக தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட சேர்ந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜையும் சைனா கொடுத்திருக்கிறதாக இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இல்லாம மூணாவதா ஒரு ஆங்கிள் இருக்கு. பொதுவாக ஒரு நாடு தங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸை ஏன் காட்டுறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரிகளுக்கு நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறது ஒண்ணு. இரண்டாவது, உங்களுக்கு நண்பனாக இருப்பேன், உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த மெசேஜ். மூணாவது, எங்க கிட்ட இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, இவ்வளவு மாடர்னான ஆயுதங்கள் வச்சிருக்கோம், இதெல்லாம் வேணும்னா எங்க கிட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ற அந்த மெசேஜ் தான். கம்ப்ளீட்டாக ஒரு வியாபார ஆங்கிள்லையும் இந்த மிலிட்ரி பரேடை சீனா நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். ராணுவ பலத்தை தாண்டி பொருளாதார பலத்திலையும் சீனா இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அதனாலதான் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியாவோட அதிகமாக எண்ணெய் வாங்குற சைனாவுக்கு குறைவான வரி விதிப்பையும் இந்தியா மேல அதிகமான வரி விதிப்பையும் செஞ்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சைனா மேல வரி விதிப்பை செஞ்சா இன்னைக்கு அமெரிக்கா பெரிய அளவுல நஷ்டத்தை சந்திக்கும் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கு இறக்குமதி பொருளாதாரமா மாறிட்டாங்க. சைனா உலகம் முழுக்க மிக தீவிரமாக ஏற்றுமதி செய்யற ஒரு பொருளாதார நாடாக மாறி இருக்காங்க. சைனாவினுடைய பொருட்கள் இல்லாம அமெரிக்கானுடைய தொழில்துறையோ சாதாரண வீடுகள் கூட இயங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதனால சைனா எவ்வளவு பெரிய பொருளாதார வலிமை மிக்க நாடு அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் நிரூபிச்சுட்டாங்க. ஆயுதம் மூலமாக நாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, உலகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய அதிகாரத்தின் கீழே இல்ல. இங்க பல்வேறு வளர்ந்த நாடுகள், பல்வேறு சூப்பர் பவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத அமெரிக்காவும் அவர்களுடைய நண்பர்களும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் மைண்ட்ல ஏத்திக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த மிலிட்ரி பவரை நடத்திருக்காரு ஜி ஜின்பிங். இதுல இன்னொரு ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு. பிரிக்ஸ் நாடுகள், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்காங்க. இந்த கூட்டமைப்பு வலுவாகிக்கிட்டே போறாங்க. அவங்க வலுவாகிறது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு எதிரான கூட்டணியாக இருக்கிற G7 நாடுகளுடைய கூட்டணி. அமெரிக்கா உட்பட முக்கியமான மேற்குலக நாடுகள்லாம் இந்த G7ல இருக்காங்க. அதுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியாக பிரிக்ஸ் வளர்றதுமே ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியலாக மாறிட்டு வருது. அதுல சைனா இவ்வளவு பெரிய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. இந்த பிரிக்ஸ் G7 அப்படிங்கிற அந்த மோதல் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது அடுத்து எங்க போகும்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குன்னு ஒரு தனியான கரன்சி உருவாக்கி பிரிக்ஸ் நாடுகள் அந்த கரன்சியின் மூலமாக வர்த்தகம் பண்ணிக்கிறதுல போய் நிற்கும். அப்படி ஒரு கரன்சியை உருவாக்குனாங்கன்னா நான் 100% வரி விதிப்பு செய்வேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே மிரட்டி இருந்தாரு. ஏன் அப்படி அவர் மிரட்டுறாருன்னா, உலக அளவுல அமெரிக்க டாலர்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கரன்சியாக இருக்கிற வரைக்கும் தான் அமெரிக்காவுக்கு பவர். அது இல்ல, அந்த ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு அப்படின்னா அந்த பவர் போயிடும். ஏற்கனவே அந்த பவர் பிரிட்டன் கிட்ட இருந்துச்சு, அதுதான் அமெரிக்கா கிட்ட இருந்துச்சு. இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து அதை பிரிக்ஸ் நாடுகள் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உலகத்துல பவர் சென்டர் அப்படிங்கிறது இல்லாம எல்லா இடத்துலயும் பவர் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஏன், சைனா கூட அந்த பவரை தங்களுடைய கையில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த G7 நாடுகளுடைய எண்ணமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த விஷயங்களின் அடிப்படையில தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கினுடைய பேச்சும் இருந்துச்சு. அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். உலகம் இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா, ஒண்ணு அமைதி இல்லாட்டி போர், ஒண்ணு பேச்சுவார்த்தை இல்லாட்டி நேரடியாக மோதல், ஒண்ணு எல்லோருக்கும் வெற்றி இல்லாட்டி எல்லாருக்கும் தோல்வி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்கு. இதுல மக்கள், உலக நாடுகள் ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும், சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சீனா வரலாற்றுல ஒரு சரியான இடத்துல இருக்கு அப்படிங்கறத அவர் பேசியிருக்காரு. ரெண்டாவது, வேர்ல்டு மஸ்ட் நெவர் ரிட்டர்ன் டு லா ஆஃப் ஜங்கிள். அதாவது ஒரு வலுவாக இருக்கிற ஒருத்தன் சாதாரணமாக வலிமையற்ற ஒருத்தனை அடிச்சு தீங்கிற அந்த ஒரு காட்டுத்தனமான நடைமுறைக்கு உலகம் திரும்ப போயிடக்கூடாது. அதாவது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, வலிமை மிக்க ஒருத்தன் அப்படிங்கிற சிஸ்டம் மாறிடுச்சு, இங்க காட்டுல இருக்கிற எல்லாருமே வலிமையானவங்க தான் அப்படிங்கிறத ஒரு மல்டிபாலார் வேர்ல்டு உருவாகிருச்சு அப்படிங்கிறது தான் ஜி ஜின்பிங் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்றாரு. அதனால காட்டினுடைய ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லி இப்ப டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க, நாங்களும் திருப்பி எடுப்போம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அடுத்த முக்கியமான விஷயம், சீனா புத்துணர்ச்சி பெறுவதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுலயும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு செய்யறது மூலமாக சீனா வழி கொண்டு வந்துடலாம் நினைக்கிறாரு, சீனாவுடைய வளர்ச்சியை தடுத்துடலாம் நினைக்கிறாரு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு இல்லையா. அதுக்கு தான் இன்டைரக்டா ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. சீனாவும் ஒரு பவர்ஃபுல்லான நாடு, நாளைக்கு அமெரிக்கா இருக்கிற இடத்துக்கு சீனாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஜி ஜின்பிங்கினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல வர விஷயம். இது என்னது, இது ஜி ஜின்பிங் பேசுற எல்லா விஷயமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதிரான விஷயமாகவே இருக்கு அப்படின்னு நீங்க டீகோட் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய கணிப்பு சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த ஆங்கிள் நான் மட்டும் யோசிக்கல, இந்த ஆங்கிள் தான் சரி அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப்புமே ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு அவர் ட்ரூத் சோஷியல் மீடியால போட்ட போஸ்ட்ல 2ஆம் உலக போர்ல அமெரிக்கர்களும் சீனாவுக்காக ரத்தம் சிந்திருக்காங்க, அவங்கள நினைவு கொள்வாரா ஜி ஜின்பிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு சீனா மக்களுக்கு தன்னுடைய வாழ்த்தையும் சொல்லியிருக்காரு. அது போக புட்டினுக்கும்
கிம் ஜாங் உன்னுக்கும் என்னுடைய வார்ம் ரிகார்ட்ஸை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட சேர்ந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால பதிவு பண்றாரு. அப்போ ஜி ஜின்பிங் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஏற்பாடுகள், அவர் பேசின விஷயங்கள், ராணுவ ஸ்ட்ரென்த்தை காட்டினது, இது எல்லாமே அமெரிக்காவுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜாக தான் இருக்கு அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப்புமே உணர்ந்திருக்காரு. ஆனா அவர் உணராத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வரி விதிப்பு அப்படிங்கிற பேர்ல அமெரிக்காவுக்கு எதிராக இருந்த நாடுகளை எல்லாம் ஒன்றிணைச்சிருக்காங்க. இவ்வளவு அமெரிக்காவோட நட்புறவாக சைனாவோட பகையோட இருந்த இந்தியாவையும் சைனா பக்கமாக திருப்பியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சோ இந்த பவர் பாலிடிக்ஸ் அடுத்து எங்கெங்க போகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில வேறொரு வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.